ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். உண்மையாகவே டீமை பாராட்டியே ஆகணுங்க. அந்த அளவுக்கு பிரமிக்க வச்சுட்டாங்க லாஸ்ட் எபிசோட்லாம். ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ பூவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு வீட்டில் கொட்டி அவ்வளோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு. உண்மையிலேயே இவ்வளோ பூ வந்து ஆர்டர் பண்ணி ஒரு சீரியலுக்காக வாங்கியிருக்காங்க. சிறகடிக்க ஆசையில் அப்கமிங் மேரேஜ் சீக்வன்ஸ் 500 மாலை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் வந்திருக்கு. அதுவும் விடியறதுக்குள்ளே 500 மாலையும் கட்டிடுவோம் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்மளோட மீனா. பூக்காரி அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சாரீ லுக்கில் புது தாலியெல்லாம் போட்டு. ஒரு வேளை மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்காம இவங்களையும் உட்கார வச்சு தாலி கட்டுறாங்களோ என்னன்னு தெரியல. ஆனால் ரீசெண்டாக மேரேஜ் ஆன பேர் தான் இவங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லுக்கு. என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு தெரியலை. பாப்போம், வெயிட் பண்ணி நம்மள ஸ்ருதியோட லுக்குக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் மனைவிக்கு வந்து ஆர்டர் பிடிச்சி கொடுத்தது, அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது நம்ம மீனாவும் சரி முத்துவும் சரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க சீரியலில். அதே போல் டீமும் சரி அவ்வளோ பூ வந்து வாங்கியிருக்காங்க. இந்த எபிசோட்காக இவ்வளோ பெரிய விஷயம் உண்மையிலேயே ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. இவ்வளோ பூ மாலை எல்லாருமே உட்காந்து கட்டுறது இதெல்லாம் ரொம்பவே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. சும்மா வாய்க்கு சொல்லி எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி முடிச்சிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் உண்மையிலேயே மாலையெல்லாம் கட்டி வேறு லெவல் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாலை எல்லாத்தையுமே அந்த அரசியல்வாதி அவங்களுக்கு கொடுத்து அந்த அமௌண்ட் ஃபுல்லாக வாங்கணும் நம்ம முத்துவும் மீனாவும். பாப்போம், வெயிட் பண்ணி. ஆனால் கொஞ்சம் அரசியல்வாதி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா இவங்களோட கை காசும் போட்டு செலவு பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதில் ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்களா அப்படின்றது தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் ட்ரூத் ரிவல் ஆகும் அப்படின்னு பார்த்தா சத்யாவை பற்றி இப்போ வரைக்கும் சைலண்ட்டாகவே கொண்டு போயிட்டுருக்காங்க. எப்போ வந்து அதை ரிவல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரியலை. சடனாக நம்ம எதிர்பார்க்காத போது அந்த ட்ரூத் வந்து ரிவல் ஆகும். ஸ்ருதியோட அந்த பேச்சு உண்மையிலேயே ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. அவங்க அம்மா வந்து சந்தேகப்படக்கூடாதுன்னு கிஸ் பண்ண போயும் சரி, அதே மாதிரி இங்கே வந்து நம்ம மீனாவோட தங்கச்சியை வச்சு அவங்க அம்மா தப்பாக பேசுகிறத இங்கே எல்லோரும் முன்னாடியும் வந்து உங்களுக்கு தப்பாவா பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் சரி, அவங்க அம்மா நல்லா பல்ப் வாங்க போகிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.